சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. ஒய் திஸ் கொலவெரி ட்ரெண்டு. பட் எனக்கு அது எப்படி பட்டுதுன்னா, ஓடுற நரிகில்ல ஒரு நரிக்குள்ள நரி தான் பட்டுது. வாங்கண்ணா வணக்கங்கண்ணாலாம் எனக்கு இளையராஜா பாட்டு மாதிரி தான் இருக்கு. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா ஓடுற நரி அப்படிதான் இருக்கு எனக்கு. ஒய்ஃபோட ஃபியூனரல்ல முடிச்சேன். சித்ரா லக்ஷ்மன் ஃபோன் பண்ணார், இன்டர்வியூ வரேன் போயிட்டேன். ஏன்னா டிஜிட்டல் சவுண்டிங் எல்லாம் வச்சு அப்படின்லாம் போட்டாருன்னா, பச்சி அனிருத் மாதிரியே போடுறாருல இளையராஜா அப்படின்னா பேஜாராவது. நீங்க தான் ட்ரெண்டி மாடர்ன் ஆச்சே, ஜீன்ஸ் ஜாக்கெட்டை போட்டு வந்து இப்போ இருக்கிற பாட்டு. நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற சாப்டர்ல அது சாப்டர் ஓவர் புக்கில் அந்த ஸ்கிரிப்டை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்படி பண்ணியிருந்தா அப்படி அதெல்லாம் பண்ணவே முடியாது. அக்செப்ட் வாட் எவர் இட் இஸ். யூ வேக் அப் டுடே இட்ஸ் a gift, யூ வேக் அப் டுமாரோ இட்ஸ் a bonus. டேக் லைஃப் as it comes. என்ன நடக்குதோ அதான் நடக்கும். கிரிமேஷன் முடிச்சுட்டு வசந்தி இது முடிச்சுட்டு போச்சு. அங்கே ஒருத்தர் கேட்டார், சரி வாங்க நான் ஒன்று என் கூட இருந்தவங்க கேட்டாங்க, எப்படி கொடுத்தேன் அவங்க எப்போ இன்னைக்கு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறாங்க தெரியாது. அம்மாவை கோமா ஸ்டேஜ்லேயே விட்டுட்டு போனேன் கமெண்ட்ரிக்கு. முடிச்சுட்டு வந்து மைக்கில் பேசினே இருந்தேன். அப்போ நினச்சேன் போயிடுவான்னு, கரெக்டாக நியூஸ் வந்து போயிட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏதோ மோகம் அது வருது. யார் விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் டான்ஸ் ஆடுறதுலையும் இளையராஜா பாட்டு இளைய நிலா அதான் வருது. எஃப்எம்ஐ தட்டினீங்கன்னா நோ ஐம் சாரி, எனக்கு வைப் செட் ஆகலன்னு இப்போ ஸ்டைலாக சொல்கிறீங்க. வைப்ஸ் தி எனர்ஜி லெவல் இட் டசன்ட் செட்டுன்னு இப்போ பேசிக்கிறீங்க. எனக்கு என்னமோ நம்மளால் ஒன்றா குடும்பம் நடத்த முடியும்னு தோணலை அப்படின்னு தமிழில் சொல்லியிருந்தோம். அதே தான். இளையராஜா வந்து ஒரு கிரேட் கம்போசர், சந்தேகமே இல்லை. உலகத்தில் உள்ள டாப் கம்போசர்ஸ்லாம் அவர் நிச்சயமாக ஒருத்தர். அதில் வந்து யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவர் எதிரிகள் கூட அதில் மறுக்க மாட்டாங்க. எல்லாம் சரி. ஆனால் ஒரு பெரிய கலைஞன், கிரியேட்டிவ் பர்சன், காலத்துக்கு ஏற்றாப்புல தன்னை புதுப்பிச்சுக்கணும். இப்போ நீங்களே எவ்வளோ புதுப்பிச்சிருக்கீங்க. நான் உங்களை விகடனில் முதல்ல ஜோக்ஸ் கொடுப்பீங்க நீங்கள். என்ன அப்போ உள்ள பாஸ்கி வேறு, இப்போ உள்ள பாஸ்கி வேறு. உங்களுடைய ட்ரெஸ் சென்ஸ்லேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களில் நீங்கள் வந்து நிறைய உங்களோட புதுப்பிச்சிருக்கீங்க. அது வந்து காலத்தின் கட்டாயம் அது. அப்படி இருக்கும்போது இளையராஜா தன்னை புதுப்பித்து கொள்ளாமல் பிடிவாதமாக தன் போட்ட மியூசிக்கை போடுறதுனால தான் இன்னைக்கு வந்து அவர் அவுட் ஆஃப் ரெலவென்ஸ் போயிட்டார். ரெலவென்ஸ் இல்லை இன்னைக்கு. அவர் உங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லைன்னு நான் போட்டதே தான் போடுவேன்னு அந்த உங்களுக்கு தெரியும். சில கம்போசர்ஸ்லாம் அவன் அதே தான் பண்ணியிருப்பான். என்னையும் உனக்கு நான் 4 டியூன் தெரியும், அவங்க அதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இளையராஜா வந்து ஒரு இது மாதிரி, அது வந்து சுரங்கம் மாதிரி, அது ஊத்து மாதிரி. அது இவ்வளோ தெரிஞ்சவர் இன்னைக்கு ட்ரெண்ட் இப்படி இருக்கு. சரி, நம்ம இன்னைக்கு இந்த ட்ரெண்ட்லையும் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது எலக்ட்ரானிக்ஸ்ல, மற்ற விஷயங்கள்ல. ஏன் அவர் இன்னும் பிடிவாதம் பிடிக்கிறார்? அவருக்கு நான் அட்வொகேட்டாக இருந்தால் நான் என்ன சொல்கிறேன், இளையராஜாவுக்கு, இளையராஜா த பாயிண்ட் தட் இஸ் ட்ரைங் டு மேக் டு தி பப்ளிக் இஸ், நான் டெய்லி 6 அடிச்சுனே இருக்கேன், நீங்கள் தான் வேறு மேட்ச் பார்த்துருக்கீங்கன்றார். நான் அவுட் ஆஃப் ஃபார்ம் இல்லை. உங்களுக்கு நல்ல டியூன் வேணால் நீங்கள் என்கிட்ட வாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏதோ மோகம் அது வருது. யார் விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் டான்ஸ் ஆடுறதுலையும் இளையராஜா பாட்டு இளைய நிலா அதான் வருது. எஃப்எம்ஐ தட்டினீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இளையராஜா பாட்டு வருது, எம்எஸ்சி பாட்டு வருது, ரஹ்மான் பாட்டு வருது. அதில் நிறைய இளையராஜா பாட்டு வருது. ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் ஜட்ஜஸ் வந்து கேட்கணும் எதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அங்கேயும் இளையராஜா பாட்டு தான் வருது. சரி, அதெல்லாம் வருது சார். சரி, அவர் ட்ரெண்ட்ல இல்லைங்கிறீங்கல்ல. இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறவங்கள பாட்டு அதில் பண்ணலாமே. எஃப்எம்லையும் அந்த காம்படிஷன்ஸ்லையும் ஏன் மாட்டேங்கிறீங்க? இப்போ அவருடைய பழைய பாட்டு நீங்கள் தான் ட்ரெண்டி மாடர்ன் ஆச்சே, ஜீன்ஸ் ஜாக்கெட்டை போட்டு வந்து இப்போ இருக்கிற பாட்டு பாட்டுங்களான்ற அந்த காம்படிஷன்ஸ்ல. நான் என்ன கேட்குறேன், இப்போ படம் இப்போ லேட்டஸ்ட்டாக அவருடைய வழிநடுக காட்டுமல்லி கூட ஒரு 90s பாட்டு மாதிரி தான் இருக்கு. தப்பு இல்லையா? தப்பு இல்லைன்னு சொல்ல, ஏன் அவர் இன்னி ட்ரெண்டுக்கு வர மாட்டேங்கிறாரு? லவ் அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறது, இவரால் இன்னி ட்ரெண்டுக்கு வர முடியலங்கிறப்ப தானே ஒரு புரிஞ்சுக்க முடியுது ஒரு ரசிகனால. இல்லையே, இப்போ என்ன நான் என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி கவுத்துட்டு அவளோட போயிட்டேன்னு இப்பவும் பேசுறாங்க. ஆமா, ஐயோ என்னது 60sல சொல்லியிருந்தே இப்போ சொல்றீங்கன்னா அது லவ் அதே தான், அதில் ஒன்றும் சேஞ்சே கிடையாது. அவர் மியூசிக் நீங்க தப்பான உதாரணங்களை சொல்றீங்க, அதுக்கு இது பொருந்தாது. இன்னைக்குள்ள ட்ரெண்டுக்கு தான் பேசணும். இன்னைக்கு ட்ரெண்டுன்னா லவ் ஒரே ட்ரெண்டு தானே, எனக்கு பார்த்த உடனே பிடிச்சதுன்றீங்க அதான். சரி சரி. ஆனா அன்னைக்கு சொன்ன டயலாக் ஏன் சொல்றீங்கன்னு கேட்டா, நோ ஐம் சாரி, எனக்கு வைப் செட் ஆகலன்னு இப்போ ஸ்டைலாக சொல்றீங்க. வைப்ஸ் தி எனர்ஜி லெவல் இட் டசன்ட் செட்டுன்னு இப்போ பேசிக்கிறீங்க. எனக்கு என்னமோ நம்மளால ஒன்றா குடும்பம் நடத்த முடியும்னு தோணலை அப்படின்னு தமிழில் சொல்லியிருந்தோம். அதே தான், செட் ஆகலன்றது செட் ஆகலை தான் இன்னி வரைக்கும். எல்லா டைவர்ஸும் ஒன்றே தான், சீக்கிரம் ஆகுது டைவர்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆயிருது. இப்போ அப்போ கொஞ்சம் லேட் ஆயிருந்தது. இல்லை, ஃபிலிம் மேக்கிங்கிற டெக்னாலஜி இன்னைக்கு ரொம்ப மாறி போச்சு. இப்போ வந்து பாலச்சந்தர் மாதிரி, விசு மாதிரி, KS கோபாலகிருஷ்ணன் மாதிரி வசனத்தை பேசினா யாரும் உட்கார, எல்லாமே மாறி போகும்போது உன்னுடைய மியூசிக்கும் மாற வேண்டாமா? மியூசிக் இப்போ இப்போ ஒரு காலத்துல லிரிக்ஸை புரிஞ்சுட்டு பாட்டு ரசிச்சுட்டு இருந்த காலம் இருந்தது. நம்ம விஷுவல் மீடியாவுக்கு வந்துட்டோம். ஆமா, லிரிக்ஸை புரிஞ்சுட்டு லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்தணும்லாம் வாழ்க்கையே மாத்தினாங்க நிறைய பேர். அப்படி பாட்டு கேட்டு இருந்தது போய்
ஹம் பண்ணுறது, விசில் அடிக்கிறது, சிக்னல் அடிக்கும் போது விசில் அடிக்கிறது, லைட் மியூசிக்கில் இந்த பாட்டு கேளு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டுன்னு சொல்கிற மாதிரி வந்தாச்சு இப்போ. சரி இந்த மியூசிக், இந்த சவுண்ட், ஹவ் இட் சவுண்ட்ஸ் டு யுவர் இயர். சரி ரஹ்மான் ஒரு ஸ்டைலில் கொண்டு வந்து மாற்றி விட்டார், சவுண்டை மாற்றின்னு வந்தாங்க. ஆனால் ஒரு டியூன், பேசிக் டியூன்றது ஒன்று அப்படி தான் இருக்கணும். அப்போ இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மாற்றிக்காமல் இன்னைக்கு ட்ரெண்டில் போடுறதா இருந்தால் படத்துக்கு படம் 6 பாட்டு ஹிட் ஆகணுமே ஏன் ஆமாட்டேங்கிறதுங்கிற அது ஹிட் ஆகாமல் இருக்கிறது ஒரு ஸ்டைல். அப்போ இல்ல இப்போ ஹிட் ஆகாம இருக்கிறது இன்னைக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு 5 பாட்டு 7 பாட்டு இப்ப மொத்தமே 2 பாட்டு தான் இருக்கு. இப்போ அவர் ட்ரெண்டை மாற்றிக்கினாருன்னா இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா, ஒரு பீரியட்ல இளையராஜா பாட்டு மாதிரியே இருக்குது தேவா போகிறதுன்னு சொல்லிட்டு ஆமா திடீர்னு ஒரு ஸ்டைல வந்து தேவா பாட்டு மாதிரியே இருக்கு இளையராஜா பாட்டுன்ட்டாங்க. ஸோ இப்போ சப்போஸ் இப்போ இந்த டிஜிட்டல் சவுண்டிங் எல்லாம் வச்சு சக் சக் ஷி அப்படின்லாம் போட்டாருன்னா மச்சி அனிருத் மாதிரியே போடுறாருல இளையராஜா அப்படின்னா பேஜாராவது இருக்கு. ஏன் அதுலயும் அவரோட ஸ்டைல கொண்டு வரலாம்ல. கொண்டு வந்தாலும் நீங்க முதல்ல என்ன சொல்ல போறீங்க? நீங்க சொல்ற எலக்ட்ரானிக் யுகத்திலையும் அவர் தன்னுடைய ஸ்டைல கொண்டு வரலாம்ல. எனக்கு ஒய் திஸ் கொலவெரி ட்ரெண்டு, பட் எனக்கு அது எப்படி பட்டுதுன்னா ஓடுற நரிகில்ல ஒரு நரிக்குள்ள நரி தான் பட்டுது. வாங்கண்ணா வணக்கங்கண்ணாலாம் எனக்கு இளையராஜா பாட்டு மாதிரி தான் இருக்கு. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா ஓடுற நரி அப்படிதான் இருக்கு எனக்கு. இதுல அந்த ட்ரெண்ட் இந்த ட்ரெண்ட் எங்க இன்னைக்கு சர்வே வாங்கி இருக்காரு. அவர் டியூன் தான் பேஸா இருக்குன்னு நீங்க இளையராஜா போதையில சமாளிஃபிகேஷன் இதெல்லாம் சமாளிஃபிகேஷன் இல்ல. அவர் இப்ப மாத்தி ட்ரெண்டை போட்டார்னா பாத்தியா அவரே மாற்றார் பார்த்தல அப்படின்னு பேசுவீங்க. வானான்றார். என் ஒரிஜினாலிட்டி அவர்கிட்ட இப்ப நீங்க கேட்க விரும்பல கேட்காதீங்க. பட் என் பாட்டு தான் இம்மார்டல்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கலைஞனுக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் தேவையற்ற பிடிவாதம். இதுக்கு மேல சார் 80 சார் இதுக்கு மேல என்ன ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கு? அவரு பாஸ்லி அவர் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுல பியாண்ட் டவுட் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா இன்னைக்குள்ள ட்ரெண்டுக்கு அவரால் என்னால எல்லாமே செய்ய முடியுமா? நான் அதை செய்ய பரவாயில்ல. தொட்டில இருந்து இறங்கி வந்து ஒரு குழந்தை வந்து ராஜா தாத்தா அப்படின்லாம் சொல்லணும்னு ஒரு ஆசையே படல. அந்த என் மியூசிக் நீங்க போடுங்க, அது இப்படியே ஆடிச்சுன்னா போறோம். ராஜா ராஜாதி ராஜன் பார்த்தீங்கன்னா 2 வயசு பையன் 3 வயசு பையன் டான்ஸ் ஆடிருப்பான். அதை பார்த்தா சீனை பார்த்தா அக்னி நட்சத்திரத்தில் அது மாதிரிலாம் இம்பாசிபிள். ஆர்டி பர்மன் ஓடி அதை கிட்ட சொன்னார். ஆர்டி பர்மன் ஓடி வந்து எகிரி குச்சி செவிரேறி குச்சி ஸ்டூடியோ உள்ள வந்து அந்த ஏதோ மோகம் அதை வந்து 15 years ahead of times ராஜா அப்படின்னு முதுகில் தட்டி கொடுத்துட்டு போனாரு என்கிட்ட சொன்னார். இஸ் ஆல்வேஸ் ahead of time, சான்ஸே கிடையாது. அப்படி ஒருத்தர் வரவே சகாப்தம்லாம் வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அவர் தான் யூஸ் பண்ணணும். இது டவுட். ஸோ ஐ டோன்ட் திங்க் இஃப் ஐ எம் நான் கூட இப்போ காமெடியில் மொக்க காமெடின்னா சொல்கிறவன் சொல்லிட்டு போகிறான். எனக்கு பார்க்குற 10 பேர் பார்த்தா போகிறோம், அவ்வளோதான். இப்போ எல்லா டீம்ஸையும் போய் மோட்டிவேஷன் போகிறேன். தமிழ்நாடு கிரிக்கெட்டில் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஐபிஎல் பிளேயர்ஸ் 7-8 பேர் இந்த டீமில் போய் பேசினேன். லவ்லியாக பேசலாம், 80s 90s நடந்த கிரிக்கெட்டுன்னு பேசலாம். இப்போ லேட்டஸ்ட்டு போன மாதம் என்ன பண்ணேன், Under 14 கிரிக்கெட்டர்ஸை போய் பேசுகிறேன் ஹியூமர். அங்கே போயிட்டு ஹரிகிரியில் எப்படி தான் விஎஸ் ராகவன் வந்தாருன்னா எப்படி பார்ப்பாங்க திரும்பி, என்ன சொல்கிறாரு இந்த ராகவன் இன்ஸ்டிங்க்ட்ன்றாங்களா அது அப்படிலாம் பேசுவாங்க. அப்படியே விட்டேன் அந்த ஜோக்ஸ். 80s 90s எல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற கிரிக்கெட்டில் தோனி பால திடீர்னு கொடுக்குறாரு உங்கள்கிட்ட, கட்சி ஒரு தம்பி நீ தான் போடணுன்றார். எப்படி போடுவேன்? இல்லை சார் ரொம்ப டியூ கை வழுகுதுன்னுவியா? தோனி சொல்லிட்டார் நான் போட்டு காமிக்கிறேன்னு போடுவியா? என்ன பண்ணுவேன்? ட்ரெண்டு குழப்படி போகிறது. ஒரு ஹெட்மாஸ்டர் ஒன்று திட்டினே இருக்கார். தோனி தமிழ்நாட்டிலேருந்து யாரும் எடுக்கலன்னு புலம்பினே இருக்கீங்கல்ல. ஒரு ஹெட்மாஸ்டர் ஒன்று திட்டினே இருக்கார். இப்போ அதுக்கு என்ன ரியாக்ஷன்? 4 கொடுக்குற ஆப்ஷன். நம்பர் 1 அவர் திருப்பி திட்டுவேன். நம்பர் 2 ஆளை வச்சு அடிப்பேன். நம்பர் 3 இந்த ஸ்கூலை விட்டு போயிடுவேன். நம்பர் 4 அந்த ஹெட்மாஸ்டர் திட்டுறதை நிறுத்திட்டு என்னை பாராட்டணும், அதுக்கு நான் எதாவது பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னு இப்படி பண்ணும்போது இது எல்லா ஜென்ரேஷனும் இந்த கேள்வி நார்மல். டி தான் சார் அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறான், அதை பண்ணு. தோனி ஒன்று திரும்பி பார்க்குற மாதிரி எதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ கொஞ்சம் அந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி இறங்கின்னு போகிறதே தவிர என் திங்கிங் எல்லாம் ஒரே 70s 60s திங்கிங் தான். நீங்கள் சொல்கிறது விஷயம் நான் சொல்கிறேன். இன்னும் இளையராஜா சலீம் துரானி காலத்திலே இருக்காரு நான் சொல்கிறேன். இல்லை இப்போ கூட நான் எக்ஸாம்பிளை தோனின்னு சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிளை கவாஸ்கர்னா அவங்களுக்கு புரியாதுங்கிறேன். அவ்வளோதான், சின்னதாக தான் நான் மாற்றுறேன். அதை ட்ரை பண்ணலான்றேன். இளையராஜா சின்ன சேஞ்ச் அவ்வளோதான். பண்ணலாங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல மட்டும் சேஞ்ச். நீங்க கம்போசிங் அண்ட் ஸ்டைல் நீங்க அவர்ட்ட சொல்லிருக்கீங்களா? சொல்லிட்டேன், நிறைய சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாரு? நீங்க சார் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க போட்டு மெரியில சார் எல்லாரையும் உங்களுக்கு இருக்கிற நாலேஜுக்கு. எனக்கு தெரிஞ்ச தசாவதாரம்லாம் அக்ராஸ் 12 centuries 13 centuriesனா உங்களை மிஞ்சி ஆளே கிடையாது சார். நீங்க போட்டு மெரியில மெரி அதுக்கு தான் சொல்லிட்டு ஏன் பாஸ்கி நான் பாட்டு கிரிக்கெட்டு கௌரவமா ஆடு இருக்கேன், என்ன கில்லி கோலி கில்லி தாண்டு பம்பரம் 7 stonesலாம் ஆட சொல்றேன். சார் 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 சும்மா டப்பாய்க்காதீங்க, எனக்கு கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு இந்த டாபிக். ஏன்னா நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தைரியமாக பேசுகிறதால இது எனக்கு என்ன தெரியும் மியூசிக்னு கேட்டார்னா கிளம்பி போயினே இருக்காரு. சரி, இளையராஜா மியூசிக் உள்ள இந்த பாசிட்டிவிட்டி இருக்கு பாருங்க, ஆமாம், அதை மற்ற துறைகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம்? ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். ஒன் சாங் இளையராஜா பாட்டை கேட்டால் நீங்கள் பாசிட்டிவ் தான், டவுட்டே கிடையாது. ஆனால் அவருடைய சாங் ஒன்று எப்படி அது ஜெர்மினேட் ஆச்சு, மெட்டமார்ஃபசிஸ் ஆஃப் தட் சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இந்த பாட்டில் இந்த அம்மிங்க சொன்னோடனே ஒரு 5000 பேர் சொல்லிருப்பாங்க என்ன பாட்டுன்னு. காதலின் தீபம் ஒன்று
தம்பிக்கு அந்த ஒரு டேரக்டர் ராஜசேகர் அந்த படத்தை ஃபுல்லாக முடிச்சிட்ட உடனே ரஜினி முடிச்சிட்டான்னு நினச்சோடனே அவரோட ஒரு சின்ன பாட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் சும்மா நடந்து வரீங்க அவுட்டரில், அந்த ஆம்பியன்ஸ் என்விரான்மெண்ட்டோடு இருக்கணும். நீங்கள் இயற்கையை ரசிச்சுட்டு காதலை பற்றி அப்படியே க்ளோரி ஆஃப் லவ் நீங்கள் ஃபீல் பண்ணினே வரீங்க, பேக்கெட்டில் அப்படி கையை விட்டுன்னு. அது அதெல்லாம் முடிச்சிச்சு. அது என்ன ஒன்று இம்பாக்ட் இருக்குது படத்தில் அப்படின்ட்டு. இல்லை அந்த பாட்டு எடுக்கணுன்ட்டு இவர் சொல்லிட்டே இருக்கார். அவர் சொல்லிட்டே இருக்காரு, பாட்டு வரா மாதிரியே இல்லை அந்த பாட்டு போகணும், அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நேரம் இளையராஜா போகலாம். பார்த்தா இளையராஜா அட்மிட்டடு, ஹாஸ்பிட்டலைஸ்டு ஃபார் சம் எயில்மெண்ட். அவர்கிட்ட போய் இதை சொன்னால் இல்லை டாக்டர்கிட்ட கேட்டேன், கம்போசிங்லாம் பண்ணவே முடியாது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்றாருன்னு அவர் சொல்கிறார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேணா ஒன்றே ஒன்று பண்ணுறேன், இது என்ன சுச்சுவேஷன் என்கிட்ட சொல்லிட்டு இல்லை, ஒரு கேசட் பிளேயர் எடுத்துன்னு வந்து அதில் விசில் அடிக்கிறார். காதலின் தீபம் ஒன்று அதை விசில் அடிக்கிறார். இந்த விசில் அடித்த மொத்த டியூனை கொண்டு அதை வச்சு லிரிக்ஸ் எழுதிட்டு எஸ்பிபி கேட்டு எஸ்பிபி பாட்டு பாடி அதை கொண்டு வந்து போய் இளையராஜா போய் காமிச்சு பாட்டுருக்காரு அப்படின்னு. கரெக்டாக இருக்குது, இதான் ரியாக்ஷன், கரெக்டாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காரு. இந்த பாட்டை யோசிச்சு பாருங்க. அது படத்தில் வந்து ரஜினி நடந்து வரதை பார்க்கறதுக்கு கும்பல் அதுக்குன்னே ஒரு 2வது வாட்டி போகிறாங்க படத்துக்கு. அப்படி ஸ்டைல் அப்படி வர ஆஹாலாம் பண்ணுறாருல, அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது. அந்த டசன்ட் ஸ்டாப் தேர். அந்த பாட்டு சாலிடார் கேட் 1000 அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு 2 லைன் அதுலேருந்து வருது இந்த பாட்டுலேருந்து. ஸோ அவனுக்கு கமர்ஷியல் வேல்யூ. ஒரு பாட்டு அபார்ஷனில் போக வேண்டிய ஒரு பாட்டு தாண்டி 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 ஒவ்வொரு லெவலாக வந்து சுப்ரீம் ஹியூமன் பீயிங்னு காட்டுது. ஸோ அந்த பாட்டு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த பாட்டு மாதிரி நீங்கள் பட் ஃபைட் பண்ணினே இருங்க, நீங்கள் வேற லெவல் வருவீங்க, எங்கேயோ வந்துடுவீங்க குளோபலா. அப்படின்னா அந்த பாட்டு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். பாசிட்டிவிட்டி எல்லா இடத்துலையும் வருது. கிரியேட்டிவிட்டி இருக்கிற அந்த ஆள்கிட்ட எங்கே அந்த நெகட்டிவிட்டி சான்ஸே கிடையாது. ஒரு நாளைக்கு 3 படம் 4 படத்துக்கு ரீரெக்கார்டிங்கிறாரு. அந்த மாதிரி ஜீனியஸ்லாம் குட்டு வச்சிருக்கணும் நமக்கு கிடைக்கும். எப்போ கடைசியாக அவரை பார்த்தீங்க? இப்போ அந்த மெசேஜ் தட் இஸ் சென்ட் ஃபார் மை வைஃப்ஸ் டெத் அது அப்படியே கண் கலங்கிட்டேன். ஏன்னா அதில் அந்த ஊரெல்லாம் உன் பாட்டு தான் சொல்ல மறந்துட்டேன். அந்த பாட்டை கேட்டால் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா நானும் வசதி பேரே தான். ஆமாமா 91 அதுல வந்து ராமராஜன் ஒருவர் அந்த டெம்பிள் ஏரியால பாடுவாங்கல்ல, கோயில்ல பாடுவாங்க. அதுல அந்த இந்த பிறப்பிலும் எந்த பிறப்பிலும் எந்த நுயிருனை சேரும் அந்த லைன் வரும்போது அழுவேன் பயங்கரமா. அது வந்து வசந்திக்கு உயிர் அந்த பாட்டு. அந்த லைன் வரும்போது கதி கலங்கி அந்த பாட்டை ஹம் பண்ணி அவருக்கு அமிச்சேன். இது வந்து ஹாண்டிங் சார். ஒருத்தரோட லைஃப் உள்ள உங்களோட மியூசிக்கை வச்சுன்னு போறதுன்றதுலாம் நீங்க வேற லெவலுக்கு காட் சார் நீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை ரொம்ப அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் அமிச்சார். வெரி டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் பாஸ். ஏன்னா அவருக்கும் இந்த ட்ராஜடிலாம் தாண்டிருக்காரு, இப்போ ரீசெண்டாக தாண்டிருக்காரு. தாண்டியும் கிரியேட்டிவிட்டி டபுள் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீ யோசிச்சு பாருங்க, எவ்ரி நெகட்டிவே டபுள் ஆகி இப்படி போடுற மைனஸை இப்படி ஒரு கோடு போட்டு ப்ளஸ் ஆகின்னு போயினே இருக்காரு. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் அ கைண்ட். அபவ் ஹியூமன் பிலோ காட்னு நான் ஒரு லெவல் வச்சிருக்கேன் பாஸ். தோனி, இளையராஜா, ரஜினி, எஸ்பிபி அவங்கெல்லாம் இருக்காங்க. பார்த்தா தோனியன் இளையராஜா 2 பேர் தான் எனக்கு இன்டர்வியூ பண்ணணுன்ட்டு லைஃப்லேயே. அதுக்கும் நான் அவங்க பின்னாடி துரத்தின்லாம் போக மாட்டேன். மேலே வெங்கடாஜலபதி வந்து நமக்கு ஒரே செலிபிரிட்டி வெங்கடாஜலபதி தான். அவர் ஒரு ஆர்டர் போட்டாருன்னா எனக்கு மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வரும், நான் இப்போ பண்ணுவேன். சரி, இளையராஜாலேருந்து வேற சப்ஜெக்ட் இருக்கும். கிரிக்கெட்டில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் நல்ல நண்பர்கள்? கிரிக்கெட்டில் தோனி நான் பார்த்தது கிடையாது. எந்த காலகட்டத்திலையும் போய் ராக்கி கிட்ட வந்து என் பையன் ராக்கி கிட்ட நீ டெய்லி தோனியோட ஆடியே லைனில் எடுத்துணும், பேசணும், அவர் ஒரு அடி பார்க்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும், டிஷர்ட்டில் ஒரு இன்டர்வியூ பண்ணணும், எதுவும் கேள்வியே கேட்டது. அது நடக்கும்போது நடக்கட்டும். ஹாப்பி தட் யூ ஆர் வித் தோனி. உங்க பையன் வந்து தோனியோட சிஎஸ்கே போலிங் சிஎஸ்கே கேம்ப் போனா சரி, பாம்பே போனாலும் சரி, இங்க இருந்தா அந்த கேம்ப்ல இஸ் அ மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஆஸ் நெட்ஸ் போலர். நெட்ஸ் போலிங் போறது அவர் ஸ்பெசிஃபிக்கா ஒரு தடவை தோனி வந்து ராக்கி ஐ வாண்ட் டு பிளேன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour போன வருஷம் ஆனாரு. ஸோ அது நிறைய கலாய்ச்சின்னு இருப்பார், பயங்கரமா கலாய்ச்சின்னு இருப்பார் ராக்கியை. அதெல்லாம் கிட்ட வந்து சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப பெட்டு. 3 தடவை பர்த்டே கண்டினியூஸாக ஹோஸ்ட் பண்ண 3 வருஷம். மார்ச் 7 கரெக்டாக சிஎஸ்கே கேம்போட அமையும். அதை கரெக்டாக 3 வருஷமும் வந்து ஹோஸ்ட் பண்ணது தோனி தான். கேக்கெல்லாம் பண்ணி கேக்க முகத்தில் பூசி அது என்னமோ ஒரு ரேப்போ. இட்ஸ் பியாண்ட் கிரிக்கெட், இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் கிரிக்கெட். பியாண்ட் கிரிக்கெட் இது ஒரு ரேப்போ இருக்கு அவனுக்கு. சரி, கிரிக்கெட்ல வேற இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்களா உங்களுக்கு? அசருதீன் ரொம்ப ஃப்ரெண்டு. கிறிஸ் ஸ்ரீகாந்த் மை கேப்டன், மோஸ்ட் பாசிட்டிவ் கேப்டன். ஆமா, நீங்க ஒரு காலத்துல வந்து நீங்க லெக் ஸ்பின்னராக உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சீங்க. ஆமா, ஆக்சுவலாக நீங்கள் லெக் ஸ்பின்னராக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து நீங்கள் மட்டும் அந்த உங்கள் கையில் வந்து அந்த பால் ஸ்லிப் ஆகாமல் இருந்திருந்தால் நீங்கள் இந்த காமெடி பாஸ்கே இருந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, காமெடியாக கிரிக்கெட்டில் பேசுகிற காமெடியில் மட்டும் இருந்திருப்பேன், மீதி சப்ஜெக்ட்ஸில் பேசுகிற காமெடினா இருந்திருக்க மாட்டேன். ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஒரு சோஷியல் கமெண்டேட்டர், சோஷியல் சட்டைரிஸ்ட் அப்படி வந்திருக்க மாட்டேன். வெறும் கிரிக்கெட்டே ஃபோக்கஸ் இருந்திருப்பேன். அந்த காலத்தில் அசாருதீன், ஸ்ரீகாந்த் பல பேரோட பழக்கம் உண்டு இல்லையா? கேப்டன் கிறிஸ் ஸ்ரீகாந்த் சவுத் ஜோன் யூனிவர்சிட்டி வின் பண்ணோம், விசிட் ட்ராஃபி 1980. கிறிஸ் ஸ்ரீகாந்த் கேப்டன். ஹர்ஷத் அயூப் இந்தியா கன்னர், அவர் எங்க 11ல. நம்பர் 3 அசருதீன். கிரண் குமார் ரெட்டி who was the former chief minister of ஆந்திரா, அவர் விக்கெட் கீப்பர். எனக்கு நான் போலிங் போடுறச்ச ஒரு எம்பி, ஒரு சிஎம் விக்கெட் கீப்பர், எம்பி ஃபர்ஸ்ட் ஸ்லிப் அசருதீன். இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அதான் சொல்றேன், டிவைன் கிரேஸ். இப்படிதான் நடந்திருக்கு. அண்ட் வெஸ்ட் ஜோன் கேப்டன் ரவி சாஸ்திரி, நார்த் ஜோன் மனோஜ் பிரபாகர். இந்த குரூப்
அப்புறம் ஒரு 2-3 மாசத்துல அவங்கெல்லாம் இந்தியாக்காரங்க, நான் இந்தியாவில் ஆடினிருக்கேன். இதுதான் வித்தியாசம். கிரிக்கெட் வந்து நான் ஓடல, கிரிக்கெட் என்ன விட்டுருச்சு. அந்த லெக் ஸ்பின் எப்படி மிஸ் ஆச்சுங்கிறது பின்னாடி விவி குமார் என்னோட குருநாதர் சொன்னார், என்ன இவ்வளோ டால் ஆகிட்டார் திடீர்னு பார்த்து. ஸோ தட் ஷுட் பி த ப்ராக்சிமேட் ரீசன். ஒரு 5'9" 6'2" ஆகிட்டேன். சடன் ஜம்ப் இன் ஹைட். அது உங்களுக்கு grip கிடைக்கல. grip கிடைக்குதோ இல்லையோ, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ நம்ம 6 அடி, நம்ம கையை தூக்கினா 8 அடி, நம்ம பாலை டெலிவரி பண்ணால் 10-12 அடி தூக்கி போடுறது தான் பழக்கம். ஃபாஸ்ட்டாக தூக்கி போட்டு பழக்கம். ஸோ இது எப்படின்னா, நீங்கள் கீழே ஆடுறீங்க, பால்கனிலேயே ஒருத்தர் bowling போடுற மாதிரி. ஐயோ இதை இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப லேண்டிங் ப்ராப்ளம் வரும்னு கொஞ்சம் கை எப்படி மடக்கிறது. கை எப்படி மடங்கினோடனே ஸ்பின்னிங் ஃபிங்கர்லாம் ப்ராப்ளம் ஆகி டோட்டலாக bowling ஆயிடுச்சு. சரி, நீங்கள் கிரிக்கெட்டை கொஞ்ச நாள் மறந்து மற்ற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு பழைய பவுலிங் வருதான்னு ட்ரை பண்ணீங்களா? ஆமாம், ஒரு வேந்தர் இல்லை புதிய தலைமுறைக்கு வந்து சும்மா கேமராமேன் இருக்கிறச்சு அப்படி வந்து bowling போட்டேன். 37 வருஷத்துக்கு முன்னாடி எந்த bowling காணாமல் போச்சோ அந்த bowling கரெக்டாக வந்துச்சு. அதே ஆக்ஷன் லெக் பிரேக், அதே ஆக்ஷன் கூகுள். கடுப்பாயிட்டீங்களா? இல்லை உங்கள் மனசுக்குள்ள குஷி ஆயிடுச்சு. அந்த கடுப்பு நெகட்டிவிட்டிலாம் வராது. நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற சாப்டர்ல அது சாப்டர் ஓவர் புக்கில் அந்த ஸ்கிரிப்டை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்படி பண்ணியிருந்தா அப்படி அதெல்லாம் பண்ணவே முடியாது. அக்செப்ட் வாட் எவர் இட் இஸ். யூ வேக் அப் டுடே இட்ஸ் அ கிஃப்ட், யூ வேக் அப் டுமாரோ இட்ஸ் அ போனஸ். டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். என்ன நடக்குதோ அதான் நடக்கும். அதை மீறி நான் ஜெயிக்கிறேன்லாம் பண்ணவே முடியாது. ட்ரை பண்ணினே இருக்க வேண்டியது தான். என்னைக்கு லக்கு கோயின்சைட் ஆகிறதோ எஃபர்ட்டோட நீ கிளிக் ஆவீங்க. நான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். த பெஸ்ட் திங்ஸ் ஹவ் ஹேப்பன், நோ ரிக்ரெட்ஸ். நான் வாட் ஐ ஆம் அண்ட் வாட் ஐ ஹவ் டன் இன் லைஃப் இஸ் மச் மோர் தென் வாட் ஐ டிசர்வ். அப்படியே இருக்கிறது ஜாலியாக. இன்னொரு விஷயம் பாஸ்கே, நட்ராஜ் இருக்கார்ல, சேலத்து பையன், அவர் வந்து இந்த ஐபிஎல்ல நல்லா தான் பவுலிங் போட்டுருக்காரு, சூப்பராக போட்டார். அப்படி இருக்கும்போது ஏன் அவரை வந்து வேர்ல்டு கப்ல சேர்க்கல? அது கரெக்ட் சந்துரு. நான் என்ன சொல்றேன், 150 கோடி பாப்புலேஷன்ல 15 பேர் எடுக்கிறாங்கன்னா அங்க வந்து பார்ஷியாலிட்டி இருக்கா? இல்ல சொல்றேன், 150 கோடியில் 15 பேர் தான் எடுக்க முடியும் ஒரு டீம்ல. எவ்ரி 10 crores ஒருத்தர் செலக்ட் பண்ணணும் லைஃப்ல. வேர்ல்டுல இந்தியா எல்லாரும் விளையாடணும். ஒரு ரேஷியோ சொல்றேன். சரி, எல்லாரும் விளையாடுறாங்க, சரி 15,000 பேர்னு வச்சுங்களேன். 15,000 பேர்ல எல்லாரும் விளையாடலாம், ஒரு சில பேர் தான் விளையாடுறாங்க. நீங்க கன்டென்ஷன்ல இருக்கிறவங்க ஒரு 200 பேர் இருக்கான்னு வச்சுப்போம். அப்போ உங்க கணக்கே வரேன். அந்த 200 நான் 15 எடுக்கணும். இந்த 15ல் யார் வந்து குவாலிஃபைடு இல்லை, வேஸ்ட்டுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணலாம். இதுல யார் எடுக்கலன்னு நம்ம ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சோம். அதில் பெரிய ஏன் ரிங்கு சிங் எடுக்கல, அவர் தான் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன் கேஎல் ராகுல் எடுக்கல, அவர் தான் சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் ஆடுவார். ஏன்னா ஆஷ்தீப்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க, அவர் நல்லா போடுவார். பட் இன்னைக்கு டேட்டில் பார்த்தா நட்ராஜன் இஸ் பெட்டர் ஆஃப் த டூ. யார்கர்னு பேசினாலே நீ ஒரு பேர் தான் அடிப்படுது, நட்ராஜன் பேர் தான் அடிப்படுது. அது வேணா சொல்லலாம். இருக்கிறதுல யார் எடுத்துருக்க வேணான்னு பேசலாமே தவிர, இல்லாததுல நிறைய பேர் ஏன் வரலன்னு பேசினே இருக்கலாம். அப்புறம் ஃப்ளைட்டில் வந்து நம்ம 45 பேர் ஃபுட்போர்ட்டில் தான் தொங்கின்னு போனோம். கஷ்டம், 15 பேர் தான். இந்த 15ல் எப்படி பெஸ்ட்டாக போகணும்னு யோசிக்கணும். ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு எப்படி கப்படி போகணும்னு பார்க்கலாமே தவிர ரொம்ப நெகட்டிவாக போயினே இருப்போம். பேக் ஸ்டோரியில் போயினே இருந்தோம். நீங்கள் வந்து எல்லா துறையிலும் தடம் பதிச்சோம். கிட்டத்தட்ட 12 துறைகள் எனக்கு பார்த்தா தெரியுது. நீங்கள் அவ்வளோ பல துறைகளில் தடம் பதிச்சோம். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸாக போயிட்டோமே, நம்ம ஏதோ ஒரு துறையில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும், எல்லாத்துலேயும் அங்கங்கே ஒரு டச் பண்ணிட்டு போயிருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா உங்களுக்கு? மோடி என்கிட்ட கூப்பிட்டு இனிமேல் இந்தியா வந்து தானா ஸ்ரீலங்காவும் கொடுத்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னே யோசிச்சுட்டு முடியாது. அவர் ரொம்ப சோகமாகவே ஆகிடும் லைஃப்பில். இது ஓசி, டோட்டல் லைஃபே ஓசி. லைஃபே ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா புழுவாவோ தேளாவோ படைக்கல, மனுஷனாக படிச்சிருக்கேன், அதுக்கே சந்தோஷப்படணும். அதில் ஒரு கிரிக்கெட்டு நேஷ்னல் லெவலில் போய் ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் 12 ஃபீல்டில் வரும் அப்படின்னா இது என்னது, இது நம்ம கையில் இல்லை. அங்கேருந்து ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் நடந்து போயின்னு இருக்கோம் ஒரு ஆக்டரா, அவ்வளோதான். ஸோ நோ ரிக்ரெட்ஸ்ன்றேன், எல்லாமே போனஸ்ன்றேன். அடுத்த மோமெண்ட்டே போனஸ். உங்களுக்கு இப்போ பேசிட்டு இருக்கோம், அடுத்த மோமெண்ட் என்ன தெரியாது, எல்லாமே போனஸ். ஓசி, லைஃபே லக்கு. ஸோ வாஸ்கி வந்து ரொம்ப ஃபிலாசாபிக்கல் பர்சனா? ஒன்றுமே கிடையாது, என்ன நடக்குதோ அப்படியே சொல்லியிருக்கேன். என்ன நடக்குதோ சொல்லியிருக்கேன். அதுவும் ஒரு ஃபிலாசபி. ஆமாம் சார், எப்படியாவது வீடு வாங்கணும் அடுத்த வருஷம் பார்க்குறேன். நீங்கள் உயிரோடு இருக்கணும் சார். வீடு வாங்கி வீடு வந்து என்ன தனியாக என்ன பண்ணுவோம், வீடு நம்ம நெக்ஸ்ட் இந்த மோமெண்ட் எனக்கு பிடிக்குது, பர்ஃப்யூம் போய் வாங்கிடுவேன். ஏன்னா இந்த கலர் ஷர்ட்டை பிடிச்சா இப்படியே கிளம்பிட்டேன், போயிட்டு என்ன தோன்றதோ நான் பண்ணுவேன். ஸ்கிரிப்டே கிடையாது. சரி, உங்களுக்கு தலையில் ஹெட் இன்ஜுரி ஏற்பட்டது இல்லை, ரொம்ப சீரியஸ் இன்ஜுரி. அதில் நீங்கள் குழைச்சது ரொம்ப பெரிய விஷயம். செகண்ட் லைஃப். ஆமாம், அந்த காலகட்டத்தில் என்ன நினச்சிங்க? வெங்கடாஜலபதி தான் நினச்சி, வெங்கடாஜலபதியே தான் நினச்சி. என்ன நடக்குதோ நடக்கட்டும், ஐ திங்க் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எல்லாம் அப்படியே கதர்னாங்க எல்லாரும். ஆர்மி சீஃப் ஜெனரல் பத்மநாபன் நினைந்தார், சிங்கர் ஸ்ரீனிவாஸ், டாக்டர் விஜய்சங்கர், ஆக்டர் ஜெய்சங்கர் பையன், என்னோட குரு மதன், மென்டார், கார்ட்டூனிஸ்ட், என்னோட யூனியன் பிரசிடென்ட் பாலு நிற்கிறாரு. எல்லாம் பார்த்து அப்படியே சோகமாக இருந்தாங்க. வசந்தி மட்டும் சொன்னான், பாஸ்கி நீ பாசிட்டிவ் வந்துடுவேன்னா, அவன் மட்டும் சொன்னான். அவ்வளோதான். நமக்கு ஐசியூக்கு போகும்போது ஒரு நகம் கண்ணில் அப்படி வந்துனே இருந்தது, ஒரு கட்டவரல் நகம் கண்ணுக்கு முன்னாடி வந்துனே இருந்தது. வெங்கடாச்சலபதி தான் தெரியும் எனக்கு, அவருடைய பாதத்துடைய நகம் கண்ணுக்கு முன்னாடி வந்துனே இருந்தது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினச்சேன். போயிச்சிட்டேன். 1 மாதம் லீவ் ரெக்கவரி முடிச்சுட்டு பேங்க்கில் போய் அப்படி உட்காந்தேன். ஒரு லேடி வந்து ஒரு சிடி கொடுத்தாங்க, பாஸ்கி இதை வச்சுங்கன்னு. அந்த சிடி அப்படி பார்த்தா ஒரு நாமம் போட்டுட்டு
2 நகம் மட்டும் இருந்தது இல்லை. ஓ வெங்கடாச்சலபதியோட நகம் மட்டும் இருந்தது. இதுதான் கிளியர் ஆன்சர். நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, நீ என்ன பண்ணுமோ பண்ணின்னு போயினே இரு அப்படின்னு ஒரு ஆன்சர் எங்கேருந்தோ வருது. ஒரு ஃபன்னியான இன்னொரு இன்சிடென்ட் திருப்பதி சொல்கிறேன். ஜென்ரல் பத்மநாபனுடைய வீட்டில் தான் என் பிரதர், அவர் வீட்டில் தான் கன்வாலசிங் பீரியடில் இருக்கேன். மத்தியானம் ஒரு டாக்கு, என் கண் இங்கெங்கேயோ இருக்கு, பியாண்ட் ரெக்கக்னிஷன் இருக்கு, முகம் இப்படி இருக்கு, இழுக்கிறது. இங்கே இருக்கு, கண்ணு கருத்து போச்சு, காலின்ற லெவலில் இருந்தது. அப்போ அவர்கிட்ட பேசுகிறேன், திருப்பதி வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரியான டேஸ்ட், பேடின்னு பேடி நோ தட் கம்ஸ் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் யூ டூ லக்ஷார்ச்சனை ஆர் சம் திருக்கல்யாணம் இஃப் யூ டூ வில் கெட் இட். இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேடியாக தான் சொன்னேன். லட்டு பற்றிலாம் பேசியிருந்தோம். அவர் தூங்க போனார், நான் தூங்க போனேன். கிளங்கன் பெல் அடிச்சுது, போய் கதவு திறந்தேன். ஒரு டைரி மாதிரி ஒருத்தர் கொடுத்தார் ஒரு கவரில். இதை வந்து ஆடிட்டர் ரவிக்குமார் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அதை வாங்கின்னு வந்துட்டு டேபிளில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் ஏதோ யோசிச்சுட்டு வந்தார் பேடி காஃபி சாப்பிட்றதுக்கு. அந்த கவர் அப்படி எடுத்தேன், திருப்பதி வடை, லட்டு வரல. லட்டுவோட வடை வந்தால் ரைட் நேச்சுரல், இது வடை மட்டும் வந்தது. நான் சொல்லி 2 ஹவர்ஸில். இது எங்கேயா நடக்குமா லைஃப்பில்? ஸோ பியூர் நம்ம லைஃபே இன்ஸ்டிங் ட்ரிவன் தான் சார். எனக்கு மூளை இருக்குது, நான் லாஜிக்கலாக யோசிக்கிறேன், கீப் இட் அப் பாஸ்கி அப்படி நம்மளே தோளில் தட்டிக்கிற சில பேர் பண்ணுவாங்க. கீப் இட் அப், வாட் அ கிளாஸ், வாட் அ ஃபினாமினா. அது ஒன்றுமே கிடையாது. 17,000 ஷோ ஆன் ரேடியோ, டிவி, ஸ்டேஜ், யூடியூப் பண்ணது எங்கேருந்தோ வர ஸ்கிரிப்ட். நான் எதுக்குமே காரணம் கிடையாது. இஃப் பீப்புள் சே யூஆர் ப்ரெசன்டபிள் அட் திஸ் ஏஜ் பிகாஸ் ஆஃப் மாம், 73 வயசுலையும் ரொம்ப யங்காக இருப்பாங்க. இஃப் யுவர் ரைட்டிங் இஸ் குட் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் டேட். அவரே ஃப்ரண்ட் லைனில் எடிட்டராக இருந்தார், ஃப்ரெஞ்சு ஜெர்மன் கற்றுக் கொடுப்பார், அவர்கிட்டேருந்து வந்தது. யூஆர் ஆர்கியூயிங் வெல்னா தாத்தா லாயர். நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, அதனால தான் ஜாலியாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் சரி, உங்களுடைய சுற்றுவட்டாரும் சரி, கிட்டத்தட்ட அடுத்தடுத்து நிறைய டெத்து, இன்க்ளூடிங் யுவர் பிலோவ்டு ஒய்ஃப். அந்த காலகட்டத்தில் எப்படி நீங்கள் உங்கள் மனநிலையை பார்த்துக்கிட்டீங்க? ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அது ஒன்ஸ் அகெயின் கடவுள் தான் வரும். இந்த கடவுள் வந்து எதனால் காப்பாற்றினார்னா, இந்த உள்ளுக்குள்ளே ஹியூமரஸாக உலகத்தையே பார்க்கறதுன்றது ஊறி போச்சு சிஸ்டமில் ஒரு 35-40 வருஷமாக. எதை பார்த்தாலும் நேற்று கூட நல்லா இருந்தார் அப்படிம்பாங்க, முந்தானேத்தி அதை விட நல்லா இருந்தாருன்னு. இது ஜோக்கே வந்துருக்கு லைஃப்பில். நாகேஷ் டைப்பில், நாகேஷ் இன்ஸ்பிரேஷன் அப்படியே வருது. ஸோ இந்த ஹியூமர் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த நியூஸ் வந்தாலும் அது ஹியூமரஸாக தான் பார்க்கணுன்னே வந்துச்சா. ஸோ என்ன நமக்கே ஒரு டெத் வந்தால் கூட, வசந்தியோடைய கசின் ஒருத்தர் இருக்கார், ரங்கநாதனும், அவர் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொன்னார், பாஸ்கி இந்த ஸ்டேஜில் நீ டல்லாரன்னு நீ காமிச்சானா இது வரைக்கும் சேர்ஃபுல்லாக உன்னை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருமே டவுன் ஆகிடுவாங்க. நீ வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் தில்லாக இருக்கேன்றதை காமிச்சிக்கோ, விச் மீன்ஸ் உன் ஹியூமர் அப்படியே டபுள் ஆகுனார். இப்போ நீ 10 ஜோக் ஒரு நாளைக்கு ஏன்னா அது 20 எழுதுனார். அது பியூட்டிஃபுல் அட்வைஸாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் கீப்பிங் ஹர் என்டர்டெயின்ட் எவ்ரி நைட் ஃபார் அபவுட் 120 days. ஐ வாஸ் ஒன்லி டூயிங் ஸ்டாண்டப் காமெடி, enacting கேரக்டர்ஸ், எக்ஸ்பிளைனிங் anecdotes and making her laugh. இப்போ இந்த கேன்சருங்கிறது வந்து மெடிக்கல் ஃப்ராட்டர்னிட்டியே கை விட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ மிஞ்சி போனால் கடவுளை வேண்டிக்கலாம், சரியாகலாம், அது நம்ம கையில் இருக்குது. அதனால் அக்செப்ட் பண்ணிட்டேன், இப்படி தான் ஆகும், நமக்கும் இதே தான் எண்டு. இன்றைக்கி நம்ம யாருக்கெல்லாம் சென்ட் ஆஃபுக்கு போகிறோமோ சில பேர் நம்மளுடைய சென்ட் ஆஃபுக்கு வருவாங்கன்றதுலாம் தெரிஞ்சு போச்சு, எவ்வளோதான். ஸோ ஓகே, பர்த்னு ஒன்று இருக்குது, டெத்துன்னு ஒன்று இருக்குது. குறுக்க ஜாலியாக தான் இருக்கணும். இருக்கிற மூமெண்ட்ஸை நான் ஹீரோ வர்ஷிப்புக்கு, அப்புறம் நான் சல்க் பண்ணுறதுக்கு, நான் தூங்கிறதுக்கு, நான் பழி வாங்கிறதுக்கு, நான் வந்து சண்டை போடுறதுக்குன்னே வேஸ்ட் பண்ணிட்டா இருக்கிற ரிமைனிங் லைஃப் இதுலேயே போயிடுச்சுன்னா இப்போ எப்போ ஜாலியாக இருக்க போகிறேன்? என்னோட மூமெண்ட்ஸு மீதி பேருக்கு லைஃப் டிவைட் பண்ணியிருந்தா என் லைஃபுக்கு நான் எப்போ என்ஜாய் பண்ணுறது? அந்த நேரத்தில் கூட செல்ஃபி கேட்டான்னு நான் கேட்டாங்க. பட் ஐ ஃபெல்ட் தட் வாஸ் நத்திங் ராங். கிரிமேஷன் முடிச்சுட்டு வசந்தி இது முடிச்சுட்டு போச்சு. அங்கே ஒருத்தர் கேட்டார், சரி வாங்க, நான் ஒன்று கூட இருந்தவங்க கேட்டாங்க, எப்படி கொடுத்தேன்னா அவங்க எப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறாங்கன்னு தெரியாது, அவங்கள நான் எப்போ பார்க்க போகிறேன். அவன் எப்படி கேட்டான்? அவர் கேட்டார், மேபி ப்ராப்ளி தே டோன்ட் ரியலைஸ் பிகாஸ் ஈவன் when I'm going for my mother's funeral போயிட்டு கிரவுண்டை புக் பண்ணணுன்னு போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், பொம்பளை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எம்ஜிஆர் ஜானிகள் ஹாய் பாஸ்கி அப்படின்னு கத்துறாங்க. கூலிங் கிளாஸை போட்டு கை காமிச்சிட்டு போயினே இருந்தேன். கூலிங் கிளாஸ் உள்ளுக்குள்ளே தெரியாது நீங்கள் சோகமாக இருக்கீங்களா ஜாலியாக இருக்கீங்களான்னு. ஸோ அதை மறைச்சிட்டு அன்லெஸ் டியர்ஸ் ஸ்டார்ட் கமிங் டவுன் யூ ஓன்ட் நோ வாட் மூட் யூர் இன். அம்மாவை கோமா ஸ்டேஜ்லேயே விட்டுட்டு போனேன் கமெண்ட்ரிக்கு. முடிச்சுட்டு வந்து மைக்கில் பேசினே இருந்தேன். அப்போ நினச்சேன் போயிடுவான்னு, கரெக்டாக நியூஸ் வந்து போயிட்டாங்கன்னு. ஷோ முடிச்சுட்டு போனேன் ஃபியூனரலுக்கு. அப்பாவோட ஃபியூனரலில் முடித்தேன். நடிகர் ஜெய்சங்கருடைய பேரனுக்கு போய் அட்ரஸ் பண்ணணும், கீபோர்டு அரங்கேற்றதுக்கு. எதையுமே நீங்கள் நிறுத்தலை. ஸ்டாண்டப் காமெடிக்கு போனேன். ஃபியூனரல் முடிச்சு 4வது அவர் அண்ணா இறந்துட்டான். அண்ணாவோட ஃபியூனரலில் முடித்தேன். 2 டிவி ஷூட்டு, 2 டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஒய்ஃபுக்கு முடிச்சுட்டு நைட்டு ரிவ்யூ எல்லாம் முடிச்சுட்டு பிஹைண்ட் வுட்ஸில் அப்படி உட்காந்து தான் மார்னிங் ரவியோட ஃபியூனரலுக்கு போயிட்டு வந்தோம்ல அப்படின்னு அப்போ தோணுச்சு. ஒய்ஃபோட ஃபியூனரலில் முடித்தேன். சித்ரா லக்ஷ்மன் ஃபோன் பண்ணார், இன்டர்வியூ வரேன், போயிட்டேன். ஏன்னா இப்போ இருக்கும்போது லைஃப்பில் எல்லாரையும் நல்லபடியாக ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா, அவமரியாதையாக நீங்கள் பண்ணலன்னா, நாட் ஷோயிங் யுவர் ஃபேஸ், நாட் ஃப்ரௌனிங், ட்ரீட் எவ்ரிபடி ரைட் ஃப்ரம் விஐபி டு கிளீனர். இந்த எந்த வஞ்சமும் மனசில் வச்சுக்காம, எதுவுமே வச்சுக்காம நீங்கள் ஜாலியாகவே லைஃப்பில் இருந்துட்டீங்கன்னா
ஒருத்தர் இறந்துட்டா கூட நெக்ஸ்ட் மினிட் உங்களால் உங்கள் வேலையை பண்ண முடியும். பட் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட நீங்கள் வந்து கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க போனப்புறம் அந்த ஆப்சன்ஸ் உங்களை துரத்தி அடிக்கும் பேய் மாதிரி. அதனால் உங்களால் நார்மல் வேலையை பண்ணவே முடியாது. அப்படியே உறுத்தும். இன்னைக்கு கூட ராங்கா வசந்திக்கிட்ட 2-3 இடத்துல போய் திட்டோமே, எங்கேயான ஒரு இடத்துல. அது ஹியூமன் பீயிங்ஸுக்கு சகஜம். அது இன்றைக்கும் துரத்துது. இதை பண்ணிக்கலாம், இன்னும் பெட்டர் ஹியூமன் பீயிங்காக இருந்திருக்கலாமேன்னு என்ன பண்ணாலுமே தோணுது. எவ்வளோ நல்லது பண்ணாலும் தோணுது. அதனால் இப்போ லெசன், இப்போ என்ன லெசன், யாரையும் கோச்சிக்க வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஃபோன் எடுக்கலாம்னு, என்ன பண்ணினே இருக்கேன் ஃபோன் எடுக்கலான்னு திட்டுறோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோன் கால் ட்ரை பண்ணிடலாம். அதுவும் எடுக்கலன்னா திட்டலான்றச்சே, சாரி வீட்டில் சித்தி இறந்துட்டாங்கன்னு பக்குன்னு, ஐயோ எதுக்குடா கோச்சிங்கன்னு. ஸோ இதெல்லாம் லேர்னிங் ப்ராசஸ். த டெத் டீச்சஸ் யூ லாட். பெஸ்ட் டியூஷன் டீச்சர் வந்து டெத் தான். It will teach you how to move on in life. So latest up என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Motivation through humor for cricketers. சரி. Thanks to Palani, thanks to Mr. Shivkumar, thanks to Kasi Vishwanathan, India Cements. They all decided that Bosky should, with his cricket knowledge and background and having crossed the communication field for so many years, இவர் வந்து கிரிக்கெட்டை சொல்லி கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே டேலண்டட், பட் ஃபீல்டு உள்ள போகும்போது எப்படி கூலாக இப்படி கிரிக்கெட் ஆடலாம் தோனி மாதிரி அப்படின்னு பாஸ்கி சொன்னால் நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணதால் given me a lovely role. Motivation through humor which no other cricket association in this world has done. நம்ம பேட்டி வந்து ஒரு முடிவுக்கு வரும் நேரம் அது. பாஸ்கியை கூப்பிட்டுட்டு ஒரு கடி வாங்காம கேமராவை க்ளோஸ் பண்ண முடியாது இல்லையா? ஒரு 4-5 கடி சொல்லினா அப்படியே வழக்கம் போட்டு நிறையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷோ பண்ணிட்டு இன்டர்வெல்ல வந்து நேச்சர்ஸ் கால் அட்டன் பண்ணியிருந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுத்துக்கலாமா, எனக்கு இப்போவா இங்கேயா செல்ஃபி எடுத்துக்கிறது, அதுக்கு நேரமா இல்லையா, அது முடிச்சுட்டு போகலான்னு. உங்களுக்கு எப்படி எல்லாம் நேச்சுரலாக வருதாண்ணா, இங்கே எல்லாருக்கும் இப்படி தானே வரும்னு. அது ஒன்று. அப்புறம் சில ஜோக்கு சொல்ல முடியாது, நீங்கள் எப்படி கட் பண்ணிட்டுங்க, பட் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஜோக்கு சொல்கிறேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட வந்துட்டு இப்படி பார்த்துனே இருந்தான். என்ன ரொம்ப நாளாக பார்த்துக்கிறேன், அதே மாதிரி இருக்கிறீங்க நீங்கள், தேங்க்யூ. ஒரே ஒரு கேள்வி கேட்குற, நம்ம தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க, உங்களுக்கு விக்கு வச்சா எப்படி இருக்கும்ண்ணா, மயிறு மாதிரி இருக்கும்ண்ணு. அப்படி பார்த்தான். ஆமாம் சார், மயிறு தானே விக்கு, அப்படி தானே இருக்கும், சொல்ல முடியாது வெளியில். இப்படி எல்லாருமே. அப்புறம் உங்களுக்கு என்ன ஒரே சன் தான், எனக்கு மட்டும் இல்லை சார், நம்ம எல்லாருக்குமே ஒரே சன் தான். மார்னிங் வரும், ஈவினிங் போய்டும். இது மாதிரி நாங்கள் டெலிஃபோன்ஸ்லேருந்து வரோம்னு சார், அவ்வளோ டெலிஃபோனில் எப்படி வரீங்க அப்படின்னு. ஸோ வாழ்க்கை பூரா நீங்கள் என்ன தயிர் சாதம் கேஸ், ஆமாம் மை டே ஸ்டார்ட்ஸ் வித் சன்ரைஸ் எண்ட்ஸ் வித் கர்ட் ரைஸ்ன்னு. எப்போ பார்த்தாலும் சிவராத்திரி ஒரு இடம் குளிருதுன்னு, அப்போ சிவராத்திரின்னு இது வந்துட்டே இருக்கும். ஏன்னா லைஃப்லாம் பேசி பொண்ணு ஒன்று என்கிட்ட வந்து சொல்லுது, இந்த மேக்கப்லாம் போட்டு பேசிக்கலி ஐ எம் இன்டு லாட் ஆஃப் மேக்கப், யூனோ ஐ ஆம் இன் லவ் வித். வெரி குட். இப்போ வந்து ஐ லவ் போட்டாக்ஸ் டிடாக்ஸுன்னு. லவ்வும் போது போட்டாக்ஸ் டிடாக்ஸ், கல்யாணம் பண்ணோடனே நோ டாக்ஸுன்னு. இது நார்மலாக பேசுறச்சே வருது. ஒரு ஜோக்கை கிரியேட் பண்ணுமேன்ட்டு கிடையாது. இந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து பசங்களோட பேசி ஒரு 40-45 வருஷம் நீங்கள் அதிலே ஊறி போச்சு. அதனால மேடையில் போய் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுற பாஸ்கியா இல்லை நம்ம கூட பேசியிருந்தார், அதே பேசுகிறாருன்னு அது அப்படி தான் இருக்கும். தனி ரோல்லாம் கிடையாது. I love to be part of the public. I love meeting people. Each person I meet is one book. I don't go and read books, வேதம், பைபிள், குரான்லாம் ஒன்றுமே தெரியாது. நார்மல் ஹியூமன் பீயிங். பட் மீட்டிங் ஹியூமன் பீயிங்கை பார்க்கும்போது ஒரு கேப் டிரைவரோட போகிறோம், ஆட்டோ டிரைவரோட போகிறோம், அவரோட லைஃப் கேட்குறது, ஃபேமிலி எங்கே இருக்காங்க என்ன, அதுலேருந்து ஸ்டோரிஸ்லாம் வரும். ஸோ அப்படியே ஜாலியாக போகிறது. லைஃப் இப்படி தான் இருக்கணும். ஸோ உற்சாகம் தொடரட்டும், நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெரி ஹாப்பி டு மீட் யூ. அண்ட் உங்களுடைய வாவ் தமிழ் ரசிகர்களுக்கு சூப்பர் டூப்பர் லைஃப் அஹெட். தயவு செய்து எவ்ரி டே 15 மினிட்ஸ் சிரிக்கணுன்றது ஒரு அஜெண்டாவில் வச்சுங்க. சிலபஸ் மாதிரி 15 days ஏதோ மிஸ்டர் பீன் பார்க்குறீங்க, கவுண்டமணி பார்க்குறீங்க, வடிவேலு பார்க்குறீங்க, இல்லை லாரலன் ஆடி, டாம் அண்ட் ஜெரி ஏதோ பாருங்கள். ஆனால் கம்பல்சரி 15 மினிட்ஸ் பார்க்கணும், சிரிக்கணும்னு வச்சுட்டுருங்க. லெட்ஸ் மேக் இட் அ ஹியூமரஸ் அண்ட் வெரி ஹாப்பி வேர்ல்ட் அஹெட். நன்றி. தேங்க்யூ.